ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய மாலை வேலைகள், ஈவினிங் ரொட்டீன், அப்புறம் நைட் ரொட்டீன். நைட் வரைக்கும் இது என்னோடய விலாக் தொடரும். இப்போ சாயந்தரம் ஒரு 6 மணி ஆகிடுச்சு. மாவுக்கு ஊற வச்சுருந்தேன். இட்லி மாவு காலி ஆகிடுச்சு. அதனால் இட்லிக்கு கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டாக்கா நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். என்ன டிஃபன் நம்ம யோசிக்க வேண்டாம். மாவை வச்சுக்கிட்டு வேணால் நம்ம வேறு ஏதாவது டிஃபன் செய்யலாமே தவிர, மாவு எப்போயுமே ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு சேஃபாக இருக்கும். டிஃபனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மாவை போட்டுட்டேன். அதோட ஒரு சூப்பரான ஒரு காஃபி, எனர்ஜெட்டிக்காக இருக்குது. செம்மையாக ஒரு காஃபி குடித்தாச்சு. அதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக நம்ம வேலைகளெல்லாம் தொடங்கிடலாம். காஃபி குடிக்கும்போது நிஜமாவே ஒரு சுறுசுறுப்பாக தான் இருக்குது இல்லைங்களா? காஃபி தீந்துருச்சு. அப்படியே காம்ப்ளானும் ஆற்ற போகிறேன். இது குழந்தைங்களுக்கு, பேரக்குட்டிகளுக்காக நான் காம்ப்ளானையும் ஆற்றி வச்சுட்டு அப்படியே மாவையும் அரைச்சிடலாம். நைட்டு டிஃபன் இப்படியே ஆரம்பிச்சிட போகிறேன். அப்படியே காஃபியை குடிச்சிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு, நூடுல்ஸ் பண்ணுறதால இப்போவே கட் பண்ண ஆரம்பித்தா தான் சரியாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த டைம் கிட்டக்க வரும்போது நம்மளுக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போதே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். காம்ப்ளான் ஆற்றி கொடுத்துட்டு மாவையும் பார்க்கணும். மாவு நல்லா மஞ்சிருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக நொரப்பாக இருக்கும்போது எடுத்திங்கன்னா தான் இட்லி நல்லா பூ மாதிரி மலர்ந்து வரும். ரொம்ப கொலன்னு ஆகக்கூடாது, ரொம்ப குருணையாகவும் இருக்கக்கூடாது. இப்போ அரிசி மாவை எடுக்க போகிறேன். ஏப்ரான் போட்டுக்கிட்டால் தான் வேலையே முடியும் நம்மளுக்கு. இல்லைனாக்கா ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக ஈரமாயிடுதுங்க. ஃபுல்லாக அப்படியே சட்டெல்லாம் ஈரமாயிடும், அழுக்காயிடும். ஏப்ரான் போட்டுக்கிட்டாக்கா அதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்குது. அரிசி மாவை எடுத்துட்டு உளுந்த போட்டுற வேண்டியதான். அரிசி மாவெல்லாம் எடுத்துட்டேன். அடுத்தது உளுந்த போட்டுக்கிறேன். நான் அரிசி இன்றைக்கி 5க்கு 1ன்ற மாதிரி ஊற வச்சுருக்கேன். 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்துன்னு ஊற வச்சுருந்தேன். என்னன்னு தெரியல, கொஞ்சம் நாளாக அந்த இட்லி சாஃப்டாக வரல, வேறு மாதிரி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருச்சு. அதனால் இப்போ 5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்துன்னு போட்டு அரைச்சேன். இன்றைக்கி நைட்டு நூடுல்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இதுதான் இந்த நூடுல்ஸு. ஸ்பரில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் ஃப்ரீன்னு வாங்கினேன். இது ஒரு பாக்கெட் மட்டுமே 450 கிராமு. அதனால் ஒரு பாக்கெட் போதும். ஸ்பர்லேயே நான் கலர் குடமிளகா வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை காமிக்கிற பாருங்க. பனம்பழம், எப்பயுமே ஒரு பனம்பழம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த சீசனில். என்னன்னு தெரியல, பனம்பழம் கிடச்சிக்கிட்டே இருக்குது எனக்கு. ஃப்ரிட்ஜில் ஒரு பனம்பழம் எப்பயுமே ஸ்டாக் இருக்குது. இந்த சீசன் முடிகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பனம்பழம்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பாக்கெட் நல்லா டைட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நம்ம அந்த இதெல்லாம் ஒட்டினதெல்லாம் கிழிக்கிறதுக்கு பதில் கவரே கிழிச்சிட்டேன் நான். பாருங்க, செம்மையாக இருக்கா குடமிளகா. எல்லோ கலர் ஒன்று, ரெட் கலர் ஒன்று. ஆனால் வீடியோவில் பாருங்கள் பிங்க் கலரில் தெரிஞ்சிட்ருக்கு. 2 வாங்கியிருக்கேன். ஒரு க்ரீன் கலர் வச்சுருக்கேன். அதனால தான் இந்த 2 மட்டும் எடுத்திருக்கேன். இது 2 மட்டுமே 100 ரூபாங்க. ஒரு மிளகா 50 ரூபா. பாருங்கள், க்ரீனும் வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு நூடுல்ஸ் ரெடி பண்ண போகிறோம். செம்மையாக இருக்கும். ஹோட்டல்லலாம் ஆர்டர் பண்ணால் இவ்வளோ க்ளீனாக இவ்வளோ சாஃப்டாக செய்ய மாட்டாங்க. அது வெந்தே இருக்காது. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வேறு பயமாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு உட்காந்தாச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து மிளகாலாம் எடுக்கும்போது, வெஜிடபிள்ஸ் எடுக்கும்போது பப்பாளி பழம் இருந்துச்சு. அதில் ஒரு பீஸ் இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு எனர்ஜெட்டிக்காக நம்ம வெஜிடபிளை கட் பண்ணுவோம். நம்ம வேலைகளுக்கு நடுவில் நம்மளையும் நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அப்பப்போ ஒரு பழங்களை சாப்பிட்றது, ஒரு ஜூஸ் குடிக்கிறது, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அப்படி செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சோர்வு இல்லாமல் எனர்ஜியாக இருக்கும். சில சமயம் பழங்கள்லாம் இல்லாதப்ப சாக்லேட் கூட நான் வாங்கி வச்சுருப்பேன். சாக்லேட் கூட சாப்பிடுவேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சாக்லேட் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு டிப்ரெஷன் போயிட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுவோம். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தது, டென்ஷனாக இருக்குது அப்படிங்கும்போது சாக்லேட் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம எனர்ஜியாக இருக்கும். உளுந்து மஞ்சிருச்சு, அதையும் எடுத்துட்டேன். மாவை வலிச்சிட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கழுவிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அது கழுவுறது. இது கழுவி அப்படியே மாவு கூட சேர்த்துடலாம். நிறைய மாவு இருக்கும் அதில். மாவில் ஊற்றிட்டேன்.
உப்பு தேவையான அளவு போட்டு கரைச்சி வச்சிட்டோன்னா காலையில் இட்லி மாவு ரெடி. அடுத்தது கிரைண்டரை க்ளீனாக கழுவணும், துடைக்கணும், நல்லா துடைச்சி வச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சம் மாவு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கு நிறைய எறும்பு வந்துடும், கரப்பாம்பூச்சி வரும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக துடைச்சி நல்லா ஃபேன் போட்டு காய வச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கவர் போடுவேன். அந்த மாதிரி காய வச்சுட்டு போடுங்க. ஏன்னா ஈரத்தோடு போட்டிங்கனாக்கா அந்த ஈரத்துக்கு நிறைய பூச்சி வரும். சரியாக துடைக்கலை, அங்கங்கே மாவு இருந்துச்சுன்னா அந்த மாவை சாப்பிட்றதுக்கும் பூச்சிகள் நிறைய வரும். ஏன்னா அப்புறம் நம்ம அதில் தான் மாவு அரைக்கணும். அதனால் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். நல்லா ஃபுல்லாக துடைச்சி விட்டுறணும். துடைச்சிட்டு காயணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அதை மூடி விடணும். காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டேன் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு. இன்னும் நிறைய டைம் இருக்குது. மணி 7 தான் ஆகுது. அதுக்குள்ளேயே நல்லமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ செய்ய ஆரம்பித்தாதான் கொஞ்சம் 7:30 8 மணிக்குள்ளே அதை முடித்து ஹாட் பேக்கில் போட்டு வச்சிட்டோம்னா எப்போ பசிச்சாலும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா எல்லாமே லேட் ஆகிற மாதிரி இருக்கும். என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், பீன்ஸு, இந்த 3 விதமான குடமிளகா, முட்டைக்கோஸு, சாஸ் வந்து டொமேட்டோ சாஸ், சோயா சாஸு, இது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற வினிகரு, உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு வெந்நீர் சூடு பண்ணியிருக்கேன். அதில் நூடுல்ஸுக்கு தேவையான உப்பை போட்டுருவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நூடுல்ஸை வேக வைக்கணும். அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நூடுல்ஸ் பாருங்கள், நல்லா பெரிய பெரிய நூடுல்ஸாக இருக்குது, நீள நீளமாக இருக்கும் போல். அதான் உடச்சி பார்த்தா என்னால் உடைக்கவே முடியலை. குட்டி குட்டியாக இருந்தால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், நீளமாக வரும் அப்படின்றதுக்காக நம்ம நீளமாக செஞ்சுருவோம். அது என்ன செய்யுது அப்படின்னா, இது கொஞ்சம் திக்காக இருக்குது இந்த நூடுல்ஸு. குழந்தைகளுக்கு வந்து தொண்டையிலலாம் அடைச்சிக்கும், நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும் நீளமாக இருக்கிறப்ப. அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கரண்டியால் தான் கட் பண்ணி விடணும். நீங்களும் கட் பண்ணிவிடுங்க, குழந்தைகளுக்கு கஷ்டமாக இருக்கும். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டும் ஒரு 5 பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். இதுதான் நூடுல்ஸுக்கு காரத்தை கொடுக்குறது. இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்ற வேண்டாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி குறப்பாக நுணுக்கி வச்சுக்கோங்க. இதை போட்டு தாளிக்கும் போது தான் நல்லா ஹோட்டல் ஸ்டைல் வாசனை வரும். ஹோட்டல்லலாம் நல்லா செம்ம வாசம் அடிக்குது பார்த்தீங்களா, அந்த வாசம் வரும். அது மாதிரி நூடுல்ஸ் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க கொஞ்சம் வேகத்துக்கு முன்னாடி எடுத்துடணும் கிறிஸ்பியான்னு. எடுக்காதீங்க, நல்லா வெந்ததுக்கப்புறம் சாஃப்டாக வேகணும். அதுக்கப்புறம் வடிகட்டி நீங்கள் தாளிச்சுக்கோங்க. அப்போ தான் குழந்தைகளுக்குலாம் செரிக்கும். சாப்பிட்டாக்கா நல்லா மெத்துன்னு இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றப்ப அது ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். ஹோட்டல்லலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ட்ரையாக அந்த மாதிரி இருக்கும். வெந்ததும் நல்லா வடிகட்டிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு தடவை அலசிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. சூப்பராக வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வடிகட்டுறேன். நல்லா வடிகட்டிட்டு நல்லா குடிக்கிற தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா தண்ணியாக ஊற்றி அலசிக்கோங்க. இல்லைன்னா ஐஸ் வாட்டர் கூட ஊற்றலாம், சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் சில்லுன்னு இருந்ததால் இந்த தண்ணியை நான் ஊற்றிருக்கேன். நல்லா வடிகட்டியிருந்தேன் தண்ணி இல்லாமல். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ நூடுல்ஸ் தாளிச்சிடலாம். காய்கறி கட் பண்ணுறது தான் லேட் ஆகும், செய்கிறது ஈஸி நூடுல்ஸு. அதுக்கு தான் நான் முன்னாடியே கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பூண்டு, பச்சை மிளகா. இது காரம் எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. இது 1/2 கிலோவுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு. இதை எண்ணெயில் போட்ட உடனேவே நூடுல்ஸ் வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக இருந்தது வாசனை. 2 பெரிய வெங்காயம் நீளமாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. பாதி வதங்கின உடனே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பீன்ஸையும் போட்டுக்கிறேன் வெங்காயத்து கூட. ஏன்னா அது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் பீன்ஸை அது கூடயே போட்டுக்கிறேன். குட்டி குட்டியாக பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். சும்மா ஒரு 5 பீன்ஸ் இருக்கும், கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸும் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எல்லா குடமிளகா 3 கலரில் குடமிளகா கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, எல்லாத்தையுமே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அழகாக. அது முட்டைக்கோசு எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கிறேன். பாதி வதங்கினா போதும், ரொம்ப வதங்கக்கூடாது. நூடுல்ஸில் கொஞ்சம் பாதி வதங்கினாலே டேஸ்ட் கரெக்டாக வரும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், காய்கறிக்கு தேவையான உப்பு. ஏன்னா நூடுல்ஸில் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இது வந்து மிளகுத்தூள் போடுறேன். உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாக்டாக அப்படியே அந்த ஹோட்டல் டேஸ்ட் வேணும்னா அஜினமோட்டோ இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பிஞ்சு போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அஜினமோட்டோ யாரும் விரும்புறதில்ல.
அந்த சமயத்தில் போட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போல்லாம் போடுறது கிடையாது. 1 ஸ்பூன் சாப்பாட்டுக்கு ஊற்றுற வினிகர் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் சோயா சாஸ், தக்காளி சாஸ் மட்டும் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2லேருந்து 3 ஸ்பூன் கூட போடலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடலாம், நல்லாயிருக்கும். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அஜினமோட்டோ தான் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. அது போட விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பிஞ்சு போட்டிங்கன்னா அப்படியே ஹோட்டல் டேஸ்ட் அப்படியே வந்துடும். அதை நல்லா வதக்கிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா நூடுல்ஸு, அதையும் போட்டு கிளறிக்க வேண்டியது தான். நூடுல்ஸ் வந்து ரொம்ப உதிராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேகாமல் எடுத்துடாதீங்க. ஏன்னா அது குழந்தைகளுக்கு செரிக்கவும் செரிக்காது, ரொம்ப நீளமாக இருந்தாலுமே சாப்பிட மாட்டாங்க, அது போயிட்டு சிக்கிக்கும். அதனால தான் நான் வந்து கட் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள், குட்டி குட்டி பீஸாக இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மெத்துன்னு வேக வச்சுருக்கேன், நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது உண்மையிலே இது செஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில். எல்லா இடமும் கலக்கிறா போல் நல்லா அழகாக கலந்து விட்டுக்கோங்க. மசாலா வந்து எல்லா நூடுல்ஸ்லையும் கலக்கணும். நல்லா ஹையில் வச்சுட்டு ஸ்டவ்வை, அதுக்கு தான் நான் வந்து பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கேன் கிண்டுறதுக்கு வசதியாக. வானல்லாம் பத்தாது, நம்ம கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு நம்ம கிளறும்போது நல்லா கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா செஞ்சுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணுறேன் நான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, உப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், நூடுல்ஸ் ரெடி. நூடுல்ஸ் செஞ்சேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சமாக எடுத்து இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். டைம் ஆகலை, எல்லோரும் சாப்பிட்லாம், அதனால் நான் கொஞ்சமாக ஒரு கப்பில் போட்டு டேஸ்ட் பண்ணுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நூடுல்ஸ் அப்படியே நீளமாக போடாதீங்க, குழந்தைங்களுக்கு உள்ளே போயிட்டு சிக்கிக்கும். நீங்கள் வேக வைக்கும்போதே ஒரு கரண்டி அதை கட் பண்ணிவிடுங்க. இல்லை வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆற வைப்போம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸை, அப்போ வந்து கரண்டி அலையே கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து குட்டி குட்டி பீஸாக வரும், குழந்தைங்க சாப்பிடும்போது தொண்டையில் அடைச்சிக்காது. ரெண்டாக்கா நல்லா நீளமாக வேணும்னா குழந்தைங்களுக்கு அது புழு மாதிரி போய்ட்டு உள்ளே போய்ட்டு அடைச்சிக்கும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சூப்பராக செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்லாம். எப்பயுமே இட்லி தோசை அப்படின்ட்டு போர் அடிக்கும் இல்லையா, அதனால் நூடுல்ஸ் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கடையில் வாங்காதீங்க, கடையில் வாங்கினாக்கா ரொம்ப காரம் சாஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நிறையா போட்டுறாங்க, இதை சாப்பிடவே முடியல. ரொம்ப அதிக சூடில் போட்டு கிண்டி அது வேறு டேஸ்ட்டில் வருது. இது மாதிரி ஹெல்த்தியாக இருக்காது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட என்னோட நைட் ரொட்டீன் விளாக் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.